இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கள் வீட்டோட கிரகப்பிரவேச வீடியோ தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட நம்ம வீடு பால் காய்ச்சி 2 மாதம் மேலே ஆகுது. எங்கள் வீட்டோட கிரகப்பிரவேசம் ரொம்ப சூப்பராக நல்லபடியாக முடிஞ்சுதுங்க. இதுதான் எங்கள் வீடுங்க. எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அது சின்ன வீடாக இருந்தாலும் சரி, பெரிய வீடாக இருந்தாலும் சரி, நம்மளோட வீடு அப்படின்னு சொல்லும்போது வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வரும். எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிறது வந்து என்னோடய வீடியோ அண்டு வாய்ஸ் ஓவர்லேயே தெரியும். நாங்கள் பால் காய்ச்சின ஃபங்க்ஷன் வந்து மே 28 வைகாசி 14 புதன்கிழமை தான் வந்து ஃபங்க்ஷனுக்கு நாள் குறிச்சிருந்தாங்க. ஸோ அந்த நாள்லே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் மஸ்கெட்லேருந்து மே 22 வந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து கரெக்டாக 1 வீக் தான் இருந்தது. அதுக்குள்ளே நம்ம எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணணும். வீடு ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணல. கதவுக்கு வார்னிஷ் அடிக்கலை, அப்புறம் பெயிண்டிங் இந்த மாதிரிலாம் ஒர்க் வந்து பெயிண்டிங் இருந்துச்சு. மற்றபடி எல்லா ஒர்க்குமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. எப்போவுமே நான் கேள்விப்பட்டிருக்கேன், வீடு பால் காய்க்கும் போது வந்து ஃபுல் ஒர்க்கு முடிச்சிட்டோன்னா நமக்கு கண் திருஷ்டி மாதிரி ஆயிரும்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். பால் காய்ச்சினதுக்கு அப்புறமாட்டு பேலன்ஸ் ஒர்க்காக முடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்லேயும் சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து மே 28 வந்து கரெக்டான நாள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஒரு நாள் முன்னாடி புதன்கிழமை நம்ம பால் காய்ச்சினோம். ஸோ வந்து திங்கக்கிழமை நைட்டே வந்து ஆசாரி வந்து இந்த கழிப்புலாம் கழிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கழிப்பெல்லாம் வந்து கழிச்சாங்க. அந்த சேவல்லாம் வெட்டி எடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் செவ்வாய்க்கிழமை வீடெல்லாம் நல்லா தொடச்சி மாப்லாம் போட்டு எடுத்துட்டு, அப்புறம் புதன்கிழமை பால் காய்ச்சிற நேரம் வந்து 7 to 7:30 வந்து நல்ல நேரம்னு சொல்லியிருந்தாங்க. காலையில் ஐயர் வந்து ஒரு 5 o'clockலாம் வந்துட்டாங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வைக்க சொல்லி எங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. முந்த நாள் நைட்லாம் சரியான தூக்கமே இல்லை. எப்படி தூங்க முடியும் நம்ம வீட்டு பால் காய்ச்சியில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரியான தூக்கமே இல்லை. அம்மா அக்கா எல்லாருமே இருந்தாங்க. ஃபுல்லாக முழிச்சு பேசிட்டு அப்படி தான் இருந்தோம். அடுத்தது தூங்கலைன்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்கு கோலம் மாதிரி போடலான்னு சொல்லிட்டு நல்லா பெரிய கோலமாக கலர்லாம் போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணிட்டோம். அப்புறம் 3 மணிக்கெலாம் வந்து குளித்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். அதில் மெயினாக பார்த்திங்கன்னா சாரீ கட்டுறதுக்கு தான் ரொம்பவே டைம் எடுக்கும். என்னோடய அக்கா இருந்தனால வந்து ஓரளவு சீக்கிரமாகவே கட்டி முடிச்சிட்டேன். அப்புறம் நமக்கு தெரிஞ்ச சிம்பிளான ஒரு மேக்கப் தான், எப்போவுமே இந்த மேக்கப் தான் இருக்கும் எனக்கு. அதனால் மேக்கப்லாம் போட்டுட்டு ரெடியாக இருந்தோம். ஐயரும் வந்து கரெக்டாக 5 மணிக்கு வந்துட்டாங்க. அப்புறம் அந்த பூக்கார அண்ணாவும் வந்துட்டாங்க. ஒரு 4 மணிலாம் இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு விளக்குக்கு, ஃபோட்டோஸ்க்கு, அப்புறம் அந்த நிலவாசலுக்கு, அப்புறம் ஒவ்வொரு ரூம்லேயுமே வந்து அழகழகாட்டு பூவெல்லாம் தொங்க விட்டுட்டு நல்லா டெக்கரேட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. பூக்கார அண்ணாவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. காலையில் ஐயர்லாம் வந்ததுக்கப்புறமாட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ண ஆரம்பித்தோம். இந்த செங்கலில் வந்து கோலம் போடுறது, பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் விளக்குக்கெல்லாம் வந்து பொட்டு வச்சு பூவெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்ற சொன்னாங்க. அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க சொல்கிற மந்திரம் எல்லாமே வந்து சொல்லி ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்த எக்ஸ்பீரியன்ஸு. அழகாக இருந்த. கிருத்திகாவும் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணா. நான் எங்கே கோஆப்ரேட் பண்ண மாட்டாளோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னன்னு தெரில, பிள்ளை நாங்கள் எந்திக்கும் போதே வந்து காலையில் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு ரெடியாகி அவங்க சொல்ல அவள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டு இருந்தா. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் இந்த ஐயரை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. இவங்க வந்து கயத்தார்லேருந்து வந்திருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அவ்வளோ கூலாக, ரிலாக்ஸாக, பொறுமையாக ஒவ்வொன்றும் வந்து சொல்லி ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி அவ்வளோ அழகாக வந்து பண்ணி கொடுத்தாங்க. எங்களோட அத்தான் கூட சொன்னாங்க, அந்த சைட்லலாம் கூட இந்த அளவுக்கு கிடையாது, இங்கே நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அவ்வளோ அழகாக பண்ணாங்க. நான் வந்து நிறைய வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோஸில். ஏன்னா எங்களுக்கு ஒரு மெமரிஸாக இருக்கணும் இல்லையா, அதனால் வந்து மேக்ஸிமம் வீடியோ வந்து கட் பண்ணவே இல்லை. மேக்ஸிமம் வந்து அப்படியே தான் போட்டிருக்கேன் வீட்டில் உள்ளது. நாங்கள் ஃபங்க்ஷன் வச்ச அன்றைக்கி வந்து நிறைய முகூர்த்தம் இருந்துச்சு. அன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல நாளாக இருந்தது. எங்களுக்குமே டேட்டு குறித்து கொடுத்தது பார்த்திங்கன்னா மே 28, ஜூன் 6, ஜூன் 8. அதுக்கப்புறம் நமக்கு ஆடி இந்த மாதம் வந்துடுமா. அதனால் அதிலலாம் ஃபங்க்ஷன் வைக்கக்கூடாது, வச்சா வைகாசி, அதை விட்டு ஆவணியில் தான் வைக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால தான் நாங்கள் மே 28 வந்து செலக்ட் பண்ணோம். நிறைய பேர் ஃபங்க்ஷன் பெருசாக எடுத்தானே, இவ்வளோ பெரிய வீடை வச்சுட்டு ஏன் ஃபங்க்ஷன் வந்து சிம்பிளாக முடிச்சிட்டிங்க அப்படின்லாம் வந்து கேட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. மே 22 தான் மஸ்கட்லேருந்து கிளம்புனோம். அதுவுமே கிருத்தியாவுக்கு வந்து ஒரு 10 to 15 days வந்து ஸ்கூல் லீவ் போட்டு தான் வந்து கிளம்புனோம். ஏன்னா அவளுக்கு ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து தான் லீவ் விட ஆரம்பித்தாங்க.
நாங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்து கொஞ்சம் சீக்கிரமாக லீவ் போட்டே வந்து கிளம்பிட்டோம். நமக்கு இந்த வருஷம் ரொம்ப முக்கியமானது என்னது, நம்ம வீட்டோட ஃபங்க்ஷன் தான். அதனால் லீவ் போட்டு சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். 1 வீக்கில் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் எடுக்க முடியாது. அதனால தான் வந்து ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் என் சைடில், என் ஹஸ்பண்ட் சைடில் சொந்தக்காரங்க மட்டும்தான், வேறு பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம பெருசாக எடுக்கணும்னா நம்ம லெட்டர் அடிக்கணும், அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கணும், நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும். அதனால் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம், சிம்பிளாகவே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாகவே வந்து பண்ணிட்டோம். என்ன தான் நம்ம சிம்பிளாக பால் காய்ச்சினாலும் அதுக்கான ஒர்க்கு இருந்துக்கிட்டு தானே இருக்கும். ஏன்னா இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க போக வைக்கன்னு சொல்லிட்டு போகிறது, அப்புறம் ட்ரெஸ் எடுக்கிறது, தைக்கிறது, அப்புறம் சாப்பாட்டுக்கு சொல்கிறது, வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒர்க்கு தான். சிம்பிளான ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே வந்து நிறைய அலைச்சல் இதுலேயுமே இருந்துச்சு. இதில் எனக்கு சப்போர்ட்டிவாக ஹெல்ப்பாக இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அம்மா தான். நான் மஸ்கெட்லேருந்து வந்த அடுத்த நாளே வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தது ஃபுல்லாக. அப்புறம் பால் காய்ச்சிக்கு முந்தின நாள் வந்து என்னோடய அக்காவும் வந்துட்டா. வந்ததுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து நல்ல ஜாலியாக அந்த ஃபங்க்ஷன் மோடே வந்துச்சு. வீடு ஒர்க்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் 2024 ஜூன் மந்த் வந்து வீடு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு நாங்கள் மஸ்கெட் வந்துட்டோம். இந்த வருஷம் மே 28ஆம் தேதி வந்து பால் காய்ச்சியாச்சு. கரெக்டாக 1 இயர் பிளான் தான். நம்ம 1 இயர் ஒன்ஸ் தான் நம்ம வந்து ஊருக்கு போவோம். ஸோ வந்து நெக்ஸ்ட் இயர் நம்ம ஊருக்கு போகும்போது பால் காய்ச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு பிளான் போட்டு தான் நாங்கள் வந்தோம். அதுபடியே வந்து கரெக்டாக நடந்துருச்சு. நம்ம நார்மலாக வீடு கட்டிட்டோன்னா ரொம்ப நாள் போடக்கூடாதுன்னு வேற சொல்லுவாங்க. போட்டு பால் காய்க்கக்கூடாது, உடனே பால் காய்க்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க. ஸோ போன வைகாசி ஸ்டார்ட் பண்ணி இந்த வைகாசியில் வந்து நாங்கள் வீடு ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணி பால் காய்ச்சிட்டோம். ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சுது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, பால் காய்ச்சி வீடியோலாம் போடவே இல்லை, நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓம் ஐம் க்ரீம் க்ரீம் கம் கம் கணபதயே வலவல சர்ப்பஜனமே வஜமானாய ஸ்வாகா ஸ்வாகா. ஓம் ஐம் க்ரீம் க்ரீம் கம் கம் கணபதயே வலவல சர்ப்பஜனமே வஜமானாய ஸ்வாகா ஸ்வாகா. ஓம் ஐம் க்ரீம் க்ரீம் கம் கம் கணபதயே வலவல சர்ப்பஜனமே வஜமானாய ஸ்வாகா ஸ்வாகா. ஓம் படிக்க கீழே ஓம் ஐம் ஸ்ரீம் க்ரீம் கம் கம் கணபதயே பரபரத சர்வஜனமே வஜமானாய ஸ்வாகா ஸ்வாகா. ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ கணபதி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் ஸ்வாஹா. நல்லா தட்டுப்படுற மாதிரி கேட்டு திருஷ்டியே வெட்டுவாங்க. சரியா? ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் நாராயணாய வித்மகே நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் சாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு அதாய வித்மகே பவபுத்ராய தீமகி தன்னோ சாஸ்திரா. ஓம் ஸ்ரீ மகாதேவி சவித்மகே விஷ்ணுபத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் காத்யாயனாய வித்மகே கன்யாகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் காத்யாயனாய வித்மகே கன்யாகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் த்ரயம்பகம் யஜாமகே சுன்னோ பிரம்ம பிரச்சோதயாத் ஸ்வாஹா. சகலதத்யன்மஹ ஸ்வாஹா. நமோ நமக ஸ்வாஹா.
चलिपिच्चनागुवे देवे नमो नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र चलिपिच्चनागुवे देवे नमो नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र चलिपिच्चनागुवे देवे नमो नमः स्वाहा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र चलिपिच्चनागुवे देवे नमो नमः स्वाहा ஐயர் எல்லாமே முடித்ததுக்கப்புறம் வெளியில் வந்து பசுமாடு கண்ணுக்குட்டியோட நிற்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து ஒருத்தங்க வீட்டில் வந்து பேசி வச்சுருந்தோம். அவங்க கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து கொண்டு வந்துட்டு அந்த போஸ்ட்டில் வந்து கட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ வந்து அவங்க இல்லாமல் நம்ம டீல் பண்ணிடலாம்னு நினச்சோம். ஆனால் அந்த பசுமாடு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிச்சு. ஏன்னா சில மாடுகள் வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்க கூட நின்னா தான் வந்து கரெக்டாக நிற்கும். இது புது ஆட்கள்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிச்சு. அப்புறம் அந்த வீட்டில் உள்ளவங்க வந்து வந்துட்டு அவங்க பிடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நின்றுச்சு. அப்புறம் ஐயர் வந்து இந்த இதெல்லாம் தெளிக்க சொன்னாங்க. அதெல்லாம் தெளிச்சுட்டு அப்புறம் சந்தனம் குங்குமம் வைக்கிறது அப்புறம் பூ போடுறதுன்னு சொல்லிட்டு வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. ஏன்னா புது ஆள் பார்த்ததும் அது ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிச்சு. அதனால் பயந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அதுக்கு வந்து ஒரு வேஷ்டி துண்டுலாம் வந்து போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஐயர் சொல்லி கொடுத்த மாதிரி அதே மாதிரி பண்ணிவிட்டு மாலையெல்லாம் போட்டு விட்டோம். பாரு ஆமாம் देवाय नमः मृत्युंजयाय नमः नीलकंठाय नमः अमृतेश्वराय नमः महादेवाय नमः गजलक्ष्मी नमः संतानलक्ष्मी नमः महामात्रे नमः. அப்புறம் அந்த மாடு கொண்டு வந்தவங்களுக்கு ஒரு தட்சணை மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்க சொன்னாங்க. அதையுமே சூப்பராக வச்சு கொடுத்துட்டோம். பூஜை எம்போ தட்சணா பழத்தையும் காசு எடுத்துக்கணும். பழத்தையும் காசே எடுத்துக்கல எடுத்துலையா சந்தோஷம். மாட்டை இப்படி வலுது கிளாக் வைஸ் அப்படி வலுதை இருக்குமா ஒரு சிரிச்சுட்டு அப்படி இது நான் முன்னாடி போய் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்குமோ? அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு பால் காய்க்கிற ப்ரொசீஜருமே வந்து ஐயர் வந்து சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. டைம் வந்து 7 o'clock ஆகிடுச்சு. 7:30 பால் காய்ச்சிருங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அதனால் வந்து பானையில் வந்து எல்லாருமே பால் ஊற்றிட்டு பானைக்கு பொட்டு பூவெல்லாம் வச்சுட்டு நம்ம பால் காய்க்கவும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரெக்டான டைமிங்க்கு வந்து எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இன்னுமே அதை நினைக்கும் போது கண்ணுக்கு முன்னே வந்து நிற்கிது. அவ்வளோ ஹாப்பியான ஒரு விஷயங்க. எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் இது வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு நாள். ஏன்னா எங்கள் 2 பேருக்குமே ஒரு பெரிய ஆசை என்னன்னு பார்த்திங்கன்னா வீடு கட்டணுங்கிறது தான். அதுவும் நம்ம வீடு நம்ம சொந்த உழைப்பில் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டோம். அதே மாதிரி கடவுள் வந்து எங்களோட ஆசையை வந்து நிறைவேற்றிட்டாரு. கடவுளுக்கு தான் ரொம்பவே நன்றி சொல்லணும். அவ்வளோ ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டு. அவங்க கொடுத்த நல்ல நேரத்துக்குள்ளே பால் பொங்கணும் இல்லையா, அதனால் 4 பக்கமும் வந்து நல்லா ஓலையெல்லாம் போட்டு தீ எரிச்சிட்டு இருந்தோம். அம்மா ஒரு சைடு, அக்கா நானுன்னு சொல்லிட்டு மாறி பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக டைமுக்கு வந்து பால் பொங்கிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து கிழக்கு பக்கம்தான் பொங்குச்சு. அப்புறமா சுற்றி எல்லா பக்கமும் பொங்குச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கரெக்டாக பால் காய்க்கிற நேரம் வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கொத்தனார்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கெலாம் வந்து ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வச்சு கொடுப்பாங்கள்ல, அதெல்லாம் வந்து வச்சு கொடுத்தோம். அப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பால்லாம் ஊற்றி எல்லாத்துக்கும் வந்து கொடுத்தோம். கரெக்டாக வந்து பால் காய்க்கிற நேரம் கரெக்டாக பொங்குற டைம் வந்து கொத்தனார் அண்ணா வந்து முருகர் ஃபோட்டோவோட வீட்டுக்கு வந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்து கரெக்டாக பொங்குற டைம் தான் ரிலேட்டிவ்ஸும் ஒவ்வொருத்தரை வர ஆரம்பித்தாங்க. ஒரு சின்ன கேப்பில் அப்படியே ஜோடியாக ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தோம். ஒரு சின்ன கிளிப்பு தான். அப்புறம் வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக வந்து பால் பொங்குற டைமுக்கு முருகர் வந்தது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்து அப்படியே வந்து விளக்கு பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே வந்து ஹஸ்பண்ட் வந்து ஃபுல்லாக வீடியோ ஃபோட்டோஸ்னு எடுத்தாங்க.
அடுத்தடுத்து கெஸ்ட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ எடுக்க சுத்தமாக ஞாபகம் இல்லை. கெஸ்ட் வந்ததும் நம்ம கவனிக்கணும் இல்லையா, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனு நம்ம தானே கவனிக்கணும். அதனால் வீடியோ பற்றியே சுத்தமாக ஞாபகம் இல்லை. அதனால் அவ்வளோவா வீடியோவே எடுக்கலை. அப்புறமாட்டு மத்தியானம் லஞ்ச் எல்லாமே கடையில் தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம், இத்தனை சாப்பாடுன்னு சொல்லிட்டு. மத்தியானம் வந்துச்சு, வந்தவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க. அப்புறம் அன்றைக்கி சாப்பாடுமே கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு. அன்றைக்கி நிறைய ஃபங்க்ஷன் வீடு இருந்துச்சுல்ல, அதனால தான் நாங்கள் சாப்பிடும்போது தான் அப்புறம் ஞாபகம் வந்துச்சு வீடியோவே எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கடைசியாக தான் நாங்கள் சாப்பிட்டோம். அந்த டைமில் என் தம்பிகிட்ட கொடுத்து வீடியோ எடுனோம். ஆனால் கிருத்திகா சரியான போஸே கொடுக்கல. எனிவே எங்களோட ஃபங்க்ஷன் ரொம்பவே சிறப்பாக சூப்பராக நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் தான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் உங்களோட விசஸை தெரிவிச்சுக்கோங்க கமெண்ட் பாக்ஸில். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.